வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். வணக்கம். திரு இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் மீண்டும் எழுச்சி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு தொகுதியிலும் பேசுற விஷயங்கள், கொள்கைகள், குறைகள் அதை பத்தி தான் திரு விஜய் அவர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. திரு இபிஎஸ் அவர்களை பேசுறது தான் திரு விஜய் பேசுறது என்ன மாதிரி ஒரு நரேட் நம்ம எடுத்துக்கிறது? என் தலைவனை உருவாக்கிய தலைவன் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றம் 1972களில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதற்கு பிறகு துணிந்த கைகளோடுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரை, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அற்புத பெயரை தமிழ்நாட்டில் சூட்டி தன்னிகர் இல்லா தலைவராக இன்று வரை பேசப்படுகிற பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன், இன்னும் கோடி சடங்களின் மனநிலையில் இருக்கிறது, என் தலைவன் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கி சென்ற எம்ஜிஆர் அவர் பல்வேறு அரசியல் பாதைகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்ல முடியாத இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துரோகங்களையும் சுமந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தால், வேறு எவரும் எதிரி அல்ல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்ட போது 77களில் அவர் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு எஸ்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள். ஆனால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று பெருந்தகை பேரறிஞர் அண்ணா பரப்பிய மனதை உள்வாங்கிக் கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டிஎஸை இணைத்துக் கொண்டார், ஜெயலலிதாவும் இணைத்துக் கொண்டார். எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு பெரும் துயரத்தையும் துக்கத்தையும் தமிழ்நாட்டில் இன்று வரை உருவாக்கி இருக்கிறது. ஆகையால் தான் அவருடைய உறங்கும் துயிலும் இல்லத்தில் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் சென்று வணங்கி வருகிற அற்புத காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், ஜானகி அம்மையார் அவர்கள் இருவருக்கும் ஒரு பெரிய போர் மூண்டது 87க்கு பிறகு. ஆனால் அது நிர்மூலமாக்கப்பட்டதற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை என்கிற அந்த பெரும் சின்னம் எவராலும் ஒற்றை இலையாக மாற்றிவிட முடியாது என்பதற்கு ஓங்கி உயர குரல் எழுப்பியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். எனக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கருத்துகளுக்கு முரண்பாடு நிறைய இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆருக்கும் எனக்கும் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கட்சி தன் கைப்பற்றி இரட்டை இலையை தக்க வைத்துக் கொண்டதற்கு பிறகு ஆர். வீரப்பன் என்கிற மாபெரும் ஒரு தலைவராக இருந்தவர், சு. திருநாவுக்கரசர் என்கிற மாபெரும் தலைவராக போற்றியவர். 2 பேருமே புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், பக்கத்து தொகுதியை சார்ந்தவர்கள். ஆர். வீரப்பன் ஆலங்குடி தொகுதியை சார்ந்தவர், சு. திருநாவுக்கரசர் அறந்தாங்கி தொகுதியை சார்ந்தவர். KKSSR பண்ருட்டி ராமச்சந்திரன், அது மட்டுமல்ல தாமரைக்கணி, எண்ணற்ற பெருந்தலைவர்கள் கட்சியை உடைத்தார்கள், உடைக்க முயன்றார்கள். ஆனால் ஜெயலலிதாவால் யாரையும் துச்சமென கருதாமல் தூக்கி எறிந்துவிட்டு இரட்டை இலை என்கிற அற்புத சின்னத்தை தன் பக்கம் வைத்து கொண்டு இந்த இயக்கத்தை வழி நடத்தினார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் ஆண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக. 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் இந்த மண்ணில் ஆண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் 10 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு உண்டா? இல்லை, தொடர்ந்து ஆண்ட வரலாறு கிடையாது. மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் என்றெல்லாம் போற்றப்படுகிற முத்தமிழ் அறிஞர் என்றெல்லாம் போனால் இன்னும் தமிழினத்தின் தலைவர், நாங்கள் தமிழ் ஈனத்தின் தலைவர். நான் சொல்லுகிற சொற்கள் உங்களுக்கு மனதை அழுத்துகிறது என்றால் அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இனத்திற்கு செய்த துரோகத்தை எவராலும் மறந்துவிட முடியாது என்கிற நிலைப்பாட்டில் இருப்பவன் இன்றைக்கு இரட்டை இலையை சுமந்து கொண்டு புரட்சி தமிழர் என்று மக்களால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அப்பான்னு யாரும் ஏற்றுக்கல, ஆனால் புரட்சி தமிழர்னு ஏற்றுக்கொண்ட அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றைக்கு குன்னூரில் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நோக்கங்கள் என்ன, கொள்கைப்பாடுகள் என்ன, கடந்து வந்த பாதைகள் என்ன என்பதை பற்றி பறைசாற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். கடும் குளிர் அங்கே. நீலகிரி மாவட்டத்தினுடைய சுற்றுப்பயணம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கனவு இல்லமாக இருக்கிற
கொடநாடு இல்லத்திற்கு அருகிலே இன்றைக்கு குரல் எழுப்பி பேசுகிற ஒரு வாய்ப்பை எடப்பாடியார் பெற்றிருக்கிறார். ஆயிரம் தொண்டர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள். பார்ப்பதற்கு இன்னொரு பிரமிப்பாக இருக்கிறது. ஏன் இன்றைக்கு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேச வேண்டிய சூழல் வந்திருக்கிறது என்றால், இந்த கேடுகட்ட ஆட்சி, துப்புக்கட்ட ஆட்சியாளர்கள், வெக்கங்கட்ட ஆட்சியாளர்கள், வீரியமில்லாமல் தமிழ்நாட்டை ஆளுகிறோம் என்கிற பெயரில் கொள்ளையடிப்பதை சகித்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு ஆதரிக்க வேண்டிய சூழல். விஜய் அவர்களுக்கு மெத்த பணியோடு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு போட்டி டிஎம்கே கிடையாது. இங்கே சொல்லுங்களே டிஎம்கே டிவிகே என்றெல்லாம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழக என்கிற அந்த கட்சிக்கும் தான் கடுமையான போட்டியை தமிழ்நாட்டில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறது. எதிர்கேள்வி கேட்பீங்க, திமுக சீன்லே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி இருக்கலாம். அண்ணா திமுகவை பற்றி தாவேக்காவோ அல்லது டிஎம்கே பேச மறுப்பது ஏன்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20.3% வாக்குகளை யார் பிரதமர் என்று அறிவிக்காமல் இருந்தபோது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 1.36% வாக்குகளை மட்டுமே பின்னணியில் கொண்டு அதிமுக படுதோல்வி அடையவில்லை, தோல்வி அடைந்தது. இவர்களைப் போல முற்றிலும் துடைத்து விடவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தினாலும் கூட தூத்துக்குடி 13 தமிழர்கள் படுகொலை என்பது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு அவருக்கு தண்டனை தான் அந்த 1.36% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றது. எப்பவெல்லாம் அதிமுக தவறு செய்கிறதோ அப்பவெல்லாம் திமுக ஆட்சியை பிடிக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு 1991 96 வரை அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வழக்கு, மாச்சாத்தியிலே 18 பெண்கள் கற்பழிப்பு சம்பவங்கள், வீரப்பனாரை தேடுகிறோம் என்று நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளை தாலி எடுத்த தருணம், வளர்ப்பு மகன் என்கிற பெயரில் 110 கோடி ரூபாய்க்கு ஆடம்பர திருமணம். மக்கள் யோசித்தார்கள், மாற்று வாக்களித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வழி இல்லாமல் அதிமுக போட்ட பிச்சையினால் ஆட்சிக்கு வந்தது. இது வரலாறு. ஆக இன்றைக்கு எடப்பாடியார் குன்னூரில் பேசுகிறார் என்றால், ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள் என்றால், கேட்டால் சொல்லுவாங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர. நீங்கள் காசு கொடுத்தே கூட்டம் இல்லை, என்னால் நிரூபிக்க முடியுமே. கரூரில் முப்பெரும் விழா என்று நாற்காலி மாநாடை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மனிதர்கள் மாநாடை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ அண்மையில் ஒருத்தர் புதுசாக கிளம்பி வந்திருக்கிறாரு, மரங்களின் மாநாடுனாரு, விலங்குகளின் மாநாடுனாரு. நாற்காலிகளின் மாநாடை நாட்டில் நடத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு, கரூரில் மட்டும் இல்லை. நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் வடக்கு மாவட்டத்தின் சார்பிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சாதிக்குன்னு ஒருத்தர் சைதை பகுதியைச் சேர்ந்தவர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு அங்கே நாற்காலிகள் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. ஆக நாற்காலிகளுக்கு மாநாடு நடத்துகிற நேரத்தில் மக்களுக்கான மாநாடுகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இப்போ செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் போட்டி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மட்டுமே போட்டியை ஒழிய, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி 2026 அதிகாரத்தை பறிக்கப்பட்டு வீட்டிலே பெட்டி பாம்பாக முடக்கி விடுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். பிஜேபி அதிமுக கூட்டணி அமைக்கும் போது பொதுவாக தலைவர்களோட தான் அந்த கூட்டணி இருக்கு, தொண்டர்கள் ஜெல் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இப்போ சமீபத்தில் திரு இபிஎஸ் அவருடைய பயணத்தில் பார்க்கும்போது கூட்டங்கள் கட்டுக்கடங்காம இருக்கு. இப்போ தொண்டர்களும் ஜெல் ஆயிட்டாங்களா? என்ன மாதிரி ஒரு பார்வை? இல்லை, நீங்கள் இந்த கூட்டணி நீடிக்குமா என்பது கேள்விக்குறி. ஏன்னா 150 சட்டமன்ற சீட்டுகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எஞ்சிய 84 சீட்டுகளை பாஜகவுக்கும் கொடுக்க வேண்டும் என்று பாஜக நிர்பந்திப்பதாக இப்போ அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது, ரகசிய தகவல். இதில் 2 துணை முதலமைச்சர்கள், ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு துணை முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே இன்னொரு துணை முதலமைச்சர் என்ற 2 துணை முதலமைச்சரை அவர்கள் நாடுவதாக பேச்சுக்கள். முதலமைச்சர் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கொடுக்கப்படும். அது குறிப்பாக இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எழுச்சி தமிழர் எடப்பாடியாருக்குத்தான் முதலமைச்சர் பதவி என்பதையும் பாஜக முடிவெடுத்திருக்கிறது. ஆகையால் கூட்டணி நீடிக்குமா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இன்னைக்கு தனிபெரும் கட்சியாக தமிழ்நாட்டில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே இந்த மண்ணை ஆட்சியை பிடித்து ஆண்டது நல்லதொரு ஆட்சி முறையை கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் மாணவர்களுக்கு இலவச கணினி மட்டுமல்ல, மிதிவண்டியும் மட்டுமல்ல, படிப்பவருக்கு பணமும் கொடுக்கப்பட்டது என்பதை நான் பறைசாற்ற விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு எடப்பாடியார் தான் செய்த தவறுகளை உணர்ந்து, தூத்துக்குடி கலவரம் வழக்கை நாம் நடத்தியிருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பாக உணர்ந்து, அடுத்த ஆட்சி முறையை மிகச்சிறப்பாக நாம் கொடுக்க வேண்டும், மக்கள் அந்த அதிகாரத்தை நமக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு குன்னூர் பகுதியில் குதூகலமாக அவர் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா? ஏதாவது கொள்கை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். திமுகவுடைய கொள்கை அப்படின்னா சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சார். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா கட்டுப்படுத்திய கட்டுப்பாடு இருக்கிறதா? கண்ணியம் இருக்கிறதா? கடமை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அடுத்து சமூக நீதி பேசுவாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி எங்கே இருக்கு? சமத்துவபுரம் என்கிற பெயரில் பெரியாருடைய பெயரை நினைவு தாங்கக்கூடிய வகையில் நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சமத்துவ சுடுகாடு எங்கே கட்டினீங்க? கேட்டால் சமூக நீதினு பேசுவீங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் கடையக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சமத்துவபுரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே 2 ஒன்றிய செயலாளர்கள் திமுக சார்பில் நிற்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் பணபேரம் பேசப்படுவதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அந்த சமத்துவபுரத்திற்கு சமத்துவ சுடுகாடு கிடைக்குமா? இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு காட்டுறேன், ஆதாரத்தோடு காட்டுறேன். சுடுகாடுக்கு வழி இல்லாத சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. சமூக நீதி வாழ்க. எதை கொண்டு அடிப்பது இவர்களை? கேட்டால் வாய்களியே பேசுகிறாங்க அமைச்சர் பெருமக்கள்லாம். இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் கால்பதிக்க தொடங்கியவுடன், இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்று பேசினார்கள். இப்போ பேச சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொல்ல வேணா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் எதிரிகள் இல்லை என்று ஒரு நாளும் எடப்பாடியார் சொன்னதில்லை. ஆனால் இப்பொழுது அவரே சொல்லுகிறார், கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் விஜய் எனக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். 2 பேருக்கு தான் போட்டி தமிழ்நாட்டில், எழுதி வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி எறியப்படுகிற நாள் இன்னும் 7 மாதங்கள். அமைச்சருடைய சொத்து மதிப்புகளை அன்னைக்கு வெளியிடும். எல்லாரும் தயாராகிக்கிட்டு தான் இருக்கு. யாருக்கிட்ட இவங்க ஏமாத்துறாங்க? இந்த ஆட்சியில் 6876 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 32 ஆணவ படுகொலை. கடைசியா மயிலாடுதுறையில வைரமுத்துன்னு ஒரு தம்பி இன்னைக்கு வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறான். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற டைஃபினுடைய மயிலாடுதுறை ஒன்றிய துணை செயலாளர். இன்று திருச்செந்தூர்ல இன்று நடந்திருக்கு காலையில். இன்னைக்கு காலையில 33வது அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். 2.0 அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். இன்னொரு ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்வோம், இன்னொரு தீபக் பாண்டியனை தென் மாவட்டத்தில் கொலை செய்வோம். 6876 படுகொலைகளை இரட்டடிப்பு 2 மடங்காக செய்வோம். 33 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது என்றால் நாங்கள் 66 ஆக்குவோம். இதான் 2.0. வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? கேடுகட்ட தற்பாராட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்டத்துக்கு ஒரு நிலக்கிழார், மாவட்டத்துக்கு ஒரு பண்ணையார் இருக்காங்க திமுக. தெரியுமா உங்களுக்கு? மாவட்ட செயலாளருங்கிற பெயர்ல. நான் கேட்கிறேன், 136 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குடிக்கம்பங்கள் இந்த மண்ணில் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது. 1300 பதாகைகள் கிழித்து ஒடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் தீண்டாமை வன்கொடுமை இந்த தமிழ்நாட்டில் கோலோச்சுகிறது. கவின் படுகொலையில் இன்றைக்கு பெற்றோர்களே குற்றவாளிகள் என்று சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் இன்னும் தீர விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா சண்முக சுந்தரன் ஒரு அயோக்கியன் இன்ஸ்பெக்டர், அப்படித்தான் பேசுவேனா. இன்னும் குற்றவாளி பெயரில் சேர்க்கப்படவே இல்லை. இன்னைக்கும் கவினுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற அந்த கவினுடைய அம்மா சொல்லுகிறார்கள், இன்னும் அந்த கொலையாளியினுடைய தாயை கைது செய்யப்படவில்லை. அப்ப இந்த ஆட்சிக்கு பேர் என்ன கேட்டா வந்து சொல்லுவாங்க, நாங்கள் பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி, எல்லாம் அட்டர்பிராட். இந்த ஆட்சி தொடங்கி 6 மாதத்தில் கள்ளக்குறிச்சி கடியாமூரில் ஸ்ரீமதியினுடைய மரணம் இன்றைக்கும் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருப்பதை பேசுவோம். இதுதான் பெண் பாதுகாப்பு. எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டில் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன ஆட்சி முறை?
ஆக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வருகிற 27ஆம் தேதி சேலத்தில் நடைபெறுவதாக இருந்த மக்கள் பேரணியை தமிழக வெற்றி கழகம் திடீர்னு கரூருக்கு மாத்திருக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம்? நாற்காலிகள் மாநாடு நடந்துச்சுல்ல, அதை காட்டுறதுக்கு தான். திமுக சேலஞ்ச் தான். நான் இப்ப மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய்க்கு சொல்வேன், இனிமேல் திமுகவிற்கும் உங்களுக்கும் போட்டி அல்ல, உங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் தமிழ்நாட்டில் கடும் போட்டி நிலவ இருக்கிறது. நீங்க பாப்பீங்க. ஆனா திரு விஜய்க்கும் திரு சீமானுக்கும் போட்டி அப்படிங்கிறது தானே களத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய செக் பண்ண. தற்குறிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதில்லை. நான் கேட்குறேன், விஜய் தமிழர் தானே? இவ்வளோ நாளாக நீங்கள் தெலுங்குன்னு சொன்ன ஸ்டாலின் அப்போ கை விட்டுட்டீங்களா? தெலுங்கருக்கு எதற்கு பேனாசிலை வங்கக்கடலின்னு சொல்லி காட்டுக்கத்தா காத்துறீங்களே, கை விட்டுட்டீங்களா? தமிழனுக்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவனம்னு பேசினீங்களே, கை விட்டுட்டீங்களா? நெய்தல் படை அமைத்து எங்கள் மீனவனை பாதுகாப்போம்னு சொன்னீங்களே, கை விட்டுட்டீங்களா? எவ்வளவு இழிவான செயற்பாடு! எதற்காக நீங்கள் தாவேக்காவை எதிர்க்கிறீர்கள் என்றால் 8.2% வாக்கு வாங்கினாங்கல்ல, இனிமே அது மாறும், 2.8 மாறுவதற்கு பயந்து கொண்டுதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை இந்த சீமான் என்கிறவர் பேசுகிறார். நாம் தமிழர் என்கிற பேரியக்கம் நாங்களால் உருவாக்கப்பட்டது, எங்கள் அண்ணன் முத்துக்குமாரால் உருவாக்கப்பட்டது. எங்கள் அண்ணன் முத்துக்குமார் தான் உங்களை அடையாளப்படுத்தினார், கூட இருந்து பயணிச்சுங்க, அதனால தெரியும். நீங்கள் பேரம் பேசிய தருணங்கள் எங்களுக்கு கத்துப்படி. அண்ணன் முத்துக்குமார் உயிரோடு இருந்திருந்தா நீங்க இருக்கிற இடமே இன்னைக்கு தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை வசைபாடு. நான் கேட்கிறேன், அணில் குஞ்சுகள்னு பேசுறீங்களா? நீங்க என்ன ஆம குஞ்சுகள் இல்லையா? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? பார்ப்பதற்கு அழகா இருக்கிற அணில் சைவத்தை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு உயிரினம். ஒரு ஆம புகுந்தா அந்த வீடே உருப்படாதுன்னு சொல்லுவாங்களே, அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க நாங்க கேட்க வேண்டியது இருக்குல்ல. விஜயை வசைபாடுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் சீமானுக்கு கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. ஒரு வார்டு மெம்பரா கூட ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தில் 1376 வார்டு உறுப்பினர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கட்சி பெயர் எல்லாமே இல்லாமலே நகரமன்ற உறுப்பினர்கள் 13 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஊராட்சி ஒன்றிய தலைவராக 2 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த துப்பு கூட இல்லைன்னா மாயம் மூடிக்கிட்டு மௌனமா இருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆட்சியாளர் வருகிறான் என்றால், தமிழன் தமிழ்நாட்டில் கோலோச்ச நினைக்கிறார் என்றால் ஒன்றும் வாழ்த்து, இல்லைன்னா கம்முனு கிடையாது. உனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நான் நமது வலையொலித்தளத்தின் மூலமாக நாம் தமிழருடைய பிரபாகரன் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், உங்கள் காசை வீணடிக்க வேண்டாம். கடந்த முறை தேர்தல் காலங்களில் நின்ற வேட்பாளர்களுடைய கணக்குகளை எடுத்து பாருங்கள். காணாமல் போனவர்கள் தான் மிச்சம், கடனாளி ஆனவர்கள் தான் மிச்சம். நீங்களும் கடனாளி ஆகிவிடாதீர்கள். உங்களை ஏமாற்றி நம்ப வைத்து கழுத்தறுத்து தேர்தல் களத்தில் தோல்வியடைய வைப்பார்கள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை அவர்கள் கடனாளியாக்குவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் களத்திற்கு நீங்கள் வந்தால் கடனாளியாகி போவீர்கள் என்பதுதான் மிச்சம். அதை நான் ஒரு பிரபாகரன் தம்பியாக சொல்லுவேன்.